இன்றைக்கு நம்முடைய ஜெபங்களிலே பிறரை நினைக்க வேண்டும். நமக்கான ஜெபத்தை விட பிறருக்கான ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது மட்டுமல்ல, நம்முடைய ஜெப தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும் என்கிறதுல மாற்று கருத்தில்லை. பிரியமானவர்களே, இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிலேமோன் 1:5 என் ஜெபங்களில் உம்மை நினைத்து. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். நமக்கு தெரியும், ஜெபம் சூழ்நிலையை மாற்றும். ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசு ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய ஜெபங்களிலே நாம் என்ன ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிறதை தான் யோசித்து பார்க்க வேண்டும். நமக்கானது, எனக்கானது, என் குடும்பத்துக்கானது, என் ஊழியத்துக்கானது என்று சொல்லி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நான் என்னுடையது, எனக்கு என்று சொல்லி ஜெபிக்கிறவனாக இருக்கிறேனா என்று சொல்லி ஒவ்வொருவரும் நிதானித்து பார்க்க வேண்டும். இங்க பவுல் சொல்லுகிறார், என் ஜெபங்களில் உன்னை நினைத்து. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஜெபங்களிலே பிறரை நினைக்க வேண்டும், பிறருக்காக திறப்பிலே நிற்க வேண்டும், பிறருக்காக பரிந்து பேசும். நமக்கான ஜெபத்தை விட பிறருக்கான ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது மட்டுமல்ல, நம்முடைய ஜெப தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும் என்கிறதுல மாற்று கருத்தில்லை. ஜெபிக்கிற நீங்கள் பிறருக்காக ஜெபியுங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். God bless you.